sir. Evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாங்க அந்த பின்னங்கள் பாடம் பார்த்து கொண்டிருக்கோம். சரியா, பின்னங்கள் பாடம் துவிதேன்கள் முடிச்சாச்சு. பின்னங்கள்ல அன்னைக்கு கொஞ்சம் செக்ஷன் உங்களுக்கு அன்னைக்கு செய்தேன். சரியா, கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன். அதில் தொடர்ச்சி இன்னைக்கு அந்த குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். தனித்தனியா குட் ஈவினிங் சொல்லி கொண்டிருக்கேலா? சரியா, தனித்தனியா சொல்லி கொண்டு இருக்கேலாது. சரி, அப்போ நாங்க இந்த பின்னங்கள் பாடத்துல அன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்க பார்த்தோம். சரியா மகன்? சரியா மகள்? Home, sir. Okay, sir. சரி. அப்ப அதுல நிகர் மாற்றம் வரைக்கும் அன்னைக்கு நான் செய்தேன். உங்களுக்கு எது வரைக்கும் செய்தேன்? சார் பின்னங்கள்ல கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டீங்க சார். ஓகே, சரி 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 சரி. அப்ப இன்னைக்கு அதோட தொடர்ச்சி நாங்க பார்ப்போம். பின்னங்களோட கூட்டல் நாங்க அன்னைக்கு பார்த்தோம் தானே? பின்னங்களோட கூட்டல் அன்னைக்கு விளங்கப்படுத்தினேன். சரி. அப்ப கூட்டல்ல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பகுதி எண்கள் சமனா இருந்தா நேரடியாக கூட்டலாம். பகுதி எண்கள் சமன் இல்லாட்டி பகுதி எண்களை சமப்படுத்தி போட்டுட்டு தான் நாங்க கூட்டலாம். சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப இன்றைக்கு பார்ப்போம் பின்னங்களை பெருக்குதல். சரியா, பின்னங்கள் பெருக்க கீழே வந்து தொகுதி எண்ணையும் பெருக்கணும், பகுதி எண்ணையும் பெருக்கணும். இந்த சந்தர்ப்பத்துல மடங்குகள் இருந்தா அந்த மடங்குகளை நாங்க சுருக்கலாம். மடங்குகள் இருந்தா அந்த மடங்குகளை நாங்க என்ன செய்யலாம்? சுருக்கலாம். சரியா, முதலாவது ஏ கேள்வியில ரோமன் இலக்கம் முதலாவது பாருங்க. 2ல் 1 தந்திருக்காங்க, பெருக்கல் அடையாளம் 4ல் 1 தந்திருக்காங்க. இந்த கணக்கு. அப்ப இங்க பகுதி எண்ல 2 இருக்குது, தொகுதி எண்ல 1 இருக்குது. பகுதி எண்ல 4 இருக்குது, தொகுதி எண்ல 1 இருக்குது. அப்ப இங்க பகுதி எண்ல உள்ளதுல இருந்து தொகுதி எண்ணுக்கு எங்களுக்கு மடங்குகள் இல்லை. அதனால இங்க நாங்க நேரடியா பெருக்கி போட்டுருவோம். அப்ப 4 8, மேல ஒன்றையும் பெருக்குனீங்கன்னா 1. ஆகவே விட வரும் 8ன் மேல் 1 அப்படின்னு சொல்லி விட வரும். சரியா? ஓகே சார். நோட் பண்றவங்க நோட் பண்ணி கொள்ளணும். சரி, ரெண்டாவது பாருங்க. 3ல் 2, 5ல் 1. அப்ப இங்கேயும் சுருக்குறதுக்கு எங்களுக்கு இல்ல. அப்ப 3ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 15. மேல வந்து 1ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 2. அப்ப 15ன் மேல் 2 அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. ஓகே, சரியா மகன்? சரியா மகள்? ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். மூன்றாவது பாருங்க. மூன்றாவது கேள்வி. சரி, அப்ப ஒன்றாவது சரி, ரெண்டாவது சரி, மூன்றாவது 4ல் மேல் 3, 7ன் மேல் 5. அப்ப அங்க எல்லாமே வித்தியாசமான எண்கள் இருக்குது, அங்க மடங்குகள் இல்ல. அப்ப தொகுதி எண்ணையும் பெருக்குவீங்க, பகுதி எண்ணையும் பெருக்குவீங்க. 4 7 28. சோ 3ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 15. அப்ப இது ரெண்டையும் எங்களுக்கு சுருக்க முடியாது. அப்ப 28ன் மேல் 15 தான் விட. சரியா? ஓகேவா? ஓம் சார். கிளியர் தானே? சார் இது பேஜ் கொஞ்சம் சொல்லலுமா? இல்லங்கள்ல
சார் இது புக்கில் எத்தனாவது பேஜில் இருக்குது சார் கொஞ்சம் சொல்லி இல்ல இது நான் தொகுத்து கொண்டு வந்திருக்குது. சில நேரத்துல புத்தகத்துல இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியா. சரியா, இதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. சரியா, புத்தகத்துல இருக்குதான்னு தெரியாது. யாராவது புத்தகத்துல இருக்குதா இருந்தா பேஜ் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அடுத்து பாருங்க, 5 மேல் 3, 7 மேல் 2. அப்ப இங்கேயும் மடங்குகள் இல்லை. அப்ப 5ஐயும் 7ஐயும் பெருக்குனீங்கன்னா 35. அதே மாதிரிக்கே 3ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 6 மகன். அப்ப 35 6 மடங்கு இல்லை தானே, அதனால அதை சுருக்க இயலாது. சரியா, அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். சார், அப்ப அந்த 4 கேள்வியில சிக்கல் இல்ல, நேரடியாக நாங்க பெருக்கி போட்டுட்டோம். இப்ப 5வது கேள்வியில இந்த 8ம் இந்த 2ம் மடங்குகள், அப்படித்தானே? எட்டும் 2ம் மடங்கு தானே. ஓம் அப்ப 2ஆல சுருக்குனா இங்க ஒரு தடவை, இங்க 2ஆல சுருக்குனா எத்தனை தடவை? 4 தடவை. 4 தடவை. ஆகவே அப்படி அந்த மடங்குகளை சுருக்கி போட்டுட்டு மீதியாக அகப்படுறத நீங்க என்ன செய்யணும், பெருக்கி போடணும். அப்ப 5 20, மேல 1ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 3. அப்ப விட வந்து 20 மேல் 3. ஓகேவா? இப்ப இந்த 20 மேல் 3 எப்படி வந்துச்சுன்னு இப்ப கிளியரா எல்லாருக்கும்? ஓம் சார். சரி, அடுத்து பாருங்க, 10 மேல் 7, இது 14 மேல் 3. அப்ப இந்த 14ம் இந்த 7ம் ஒரே வாய்ப்பாட்டுல வருது, 7ஆம் வாய்ப்பாட்டுல. சரியா, அப்ப 7ஆல சுருக்கலாம். அப்ப 7ஆல சுருக்குனா இங்க ஒரு தடவை, இங்க 14 7ஆல சுருக்குனா எத்தனை தடவை? 2 தடவைகள். 2 தடவை. இப்ப மீதி இருக்கிறத பெருக்கி போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். அப்ப தொகுதி எண்ல 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3, பகுதி எண்ல 10ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 20. அப்ப விட வந்து 20 மேல் 3. இப்ப 6வது கேள்விக்கு 20 மேல் 3 எப்படி வந்துச்சுன்னு இப்ப கிளியரா? சார். சார், 7ஆவதையும் 8ஆவதையும் செய்ய பார்ப்போம். நீங்க 7ஆவதையும் 8ஆவதையும் 2 பக்கமும் பார்க்கணும். சரியா, இப்படி எக்ஸ் மாதிரி இப்படி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சரி மடங்குகள் இருக்கான்னு சொல்லி. அப்ப தொகுதி எண்ல உள்ளதையும் பகுதி எண்ல உள்ளதையும் தான் சுருக்கலாம். பகுதி எண்ணை சுருக்க இயலாது. தொகுதி எண்ல உள்ளதையும் பகுதி எண்ல உள்ளதையும் தான் சுருக்கலாம். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 7வது கேள்வியையும் 8வது கேள்வியையும் தான் சொன்னேன். 7வது இந்த 8வது இது 2ஐயும் மட்டும் தான் சொன்னேன் செய்ய சொல்லி. சரியா, ஓகே சார், செஞ்சாச்சு. சரி, இங்க பாருங்க, 7வது கேள்வியில 4ம் 12ம் மடங்குகள். அப்ப 4ஐயும் 12ஐயும் எங்களுக்கு சுருக்கலாம். 4ஆம் வாய்ப்பாடு இங்க சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இங்க சுருக்குனீங்கன்னா 3 தடவை. சரியா மகன், சரியா மகள்? ஆம் சார். ஆகவே ஆன்சர் 7ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 21, மேல 1ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 5. அப்ப 21 மேல் 5 வந்திருக்கா விட? 21 மேல் 5 வந்திருக்கா? சார், அடுத்த கேள்வியில 7ம் 14ம் மடங்குகள், 6ம் 15ம் மடங்கு. அப்ப 7ஆல ஒரு பக்கம் சுருக்கலாம், இன்னொரு பக்கம் 3ஆல சுருக்கலாம். அப்ப இங்க 7ஆல சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 14 7ஆல சுருக்குனீங்கன்னா 2 தடவை, 6 3ஆல சுருக்குனீங்கன்னா 2 தடவை, 5 3ஆல சுருக்குனீங்கன்னா 5 தடவை. சரியா? சரி சார். அப்ப ஆன்சர் மேல 2ஐயும் 2ஐயும் பெருக்குவீங்க 4,
கீழே 1ஐயும் 5ஐயும் பெருக்குவீங்க 5. அப்ப விட வந்து 5ல் 4 வந்திருக்க. 5ல் 4 5ல் மேல் 4 தானே மகன்? 5ல் மேல் 3ங்கிறீங்க. சரி, ஓகே, சரி. இப்ப பி கேள்வியில 8 கேள்வி இருக்குது. குயிக்கா செய்யலுமா பி கேள்வியில உள்ள 8 கேள்வியையும்? ஓகே சார். சரி, ஒரு 3 நிமிடங்கள் தான் தரலாம். குயிக்கா செய்யுங்க. ஓகே சார். கொசு போட்டா நான் இந்த மைக்கை ஓப் பண்ணி கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். சார் பி பார்ட்ல என்னென்ன கேள்வி சார் செய்யணும்? பி பாட்ல 8 கேள்வியையும், பி பாட்ல 1ல இருந்து 8 வரைக்கும். மூன்று நிமிடங்கள் தான். குயிக்கா செய்யுங்க. முடிஞ்சு எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? சார் கடைசி சார். ஓகே, ஓகே, ஓகே. சரி, டைம் தாரேன். ஓகே சார், முடிச்சாச்சு. ஓகே சார், ஃபினிஷ். சரி, ஓகே. சரி, பாருங்க, முதலாவது கேள்வியில எங்களுக்கு அதுல 6ஐயும் 8ஐயும் மட்டும் சுருக்கலாம். 6ஐயும் 8ஐயும் மட்டும் சுருக்கலாம். வேற எதையும் சுருக்க இயலாது.
6ஐயும் 8ஐயும் பாத்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு இருக்குது. அப்ப இங்க 2ஆல சுருக்குனீங்கன்னா 3 தடவை, இங்க 2ஆல சுருக்குனீங்கன்னா 4 தடவை. சரியா மகன்? சரியா மகள்? சரி அப்ப 7 4 28 மேல 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 9. 28 மேல் 29 சாரி 28 மேல் 9 வந்திருக்கா? மன்னிக்கவும், சார் 28 வந்திருக்கு சார். 9. சரி, சார் அந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அந்த ஆன்சர் வந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரி, அடுத்ததுல பாருங்க, 3ஐயும் சுருக்கலாம். அப்ப இங்க ஒரு தடவை, இங்கேயும் ஒரு தடவை. அப்ப நேரடியா ஆன்சரை போட்டுடலாம். 1ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 5, மேல 1ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 2. சோ 5ல் 2 விட. சரியா? 5ல் 2. சரி சார். சரியா? 5ல் 2 வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியில எங்களுக்கு மடங்குகள் இல்ல. அப்ப 11ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 44. சாரி, மடங்கு இருக்குது. நான் இல்லைன்னு ஆமா சொல்லிட்டேன். சார் மடங்கு இருக்கு சார். மடங்கு இருக்கு. வெயிட் மடங்கு இருக்கு. வெயிட். சரி, இந்த 2 சுருக்குனீங்கன்னா இங்க ஒரு தடவை, இந்த 4 சுருக்குனீங்கன்னா 2 தடவை. சோ 22ன் மேல் ஒன்று சார். 3. சரியா? 22ன் மேல் 3. சரி சார். ஓகே, சரி. அந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரி, எல்லாத்துக்கும் வந்திருக்கா ஆன்சர்? ஓ சார் வந்திருக்கு. சரி, அடுத்த கேள்வியில 2 பக்கமும் எங்களுக்கு மடங்கு இருக்குது. 3ஆம் வாய்ப்பாடு இங்க ஒரு தடவை, 6ல 2 தடவை. 5ஆம் வாய்ப்பாடு இங்க ஒரு தடவை, 10ல இங்க 2 தடவை. சோ 4ல் 1 விட. வந்திருக்கா? 4ல் 1. வந்திருக்கு சார். சரி, 4ல் 1 வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப அந்த முதல் 4 கேள்வியில யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். அடுத்த கேள்வியில 3ஐயும் சுருக்க வெட்டலாம். அப்போ ஒரு தடவை. 2 வெட்டுனீங்கன்னா இங்க ஒரு தடவை, 4ல 2 தடவை. சோ பகுதி எண்ல 1ஐயும் 2ஐயும் பெருக்கணும். அப்ப 2. தொகுதி எண்ல 1ஐயும் பெருக்குவீங்க 1. சோ 2ல் 1 ஆன்சர். சரியா? 2ல் 1. சரி சார். சரியா? அடுத்ததுல பாருங்க, 2 பக்கமும் சுருக்க இயலும். 3ஆம் வாய்ப்பாடால சுருக்குனீங்கன்னா இங்க ஒரு தடவை, இங்க 4 தடவை. 5ஆல சுருக்குனீங்கன்னா இங்க ஒரு தடவை, இங்க 2 தடவை. சோ விட வந்து 8ல் 1. சரியா மகள்? 8ல் 1. சரி. சரியா? சரி, இப்ப இந்த 2 கேள்வியில மட்டும் 3 பெருக்கல் இருக்குது. இந்த 2 கேள்வியில மட்டும் எங்களுக்கு 3 பெருக்கல் இருக்குது. சோ அப்ப இந்த மாதிரி இடங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா நாங்க செய்யணும். சரியா? அப்ப இங்க பாருங்க, இங்க எங்கனைக்குலயுமே எங்களுக்கு மடங்கு இல்ல. இதுல எங்கனைக்குலயுமே எங்களுக்கு மடங்கு இல்ல. அப்ப 2ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 8, 8ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 40. சோ 40ன் மேல் 3. 40ன் மேல் 3. ஓ சார். 40ன் மேல் 3 போட்டிருந்தா ஆன்சர் சரி. 8வது கேள்வி பாருங்க. 5ஐயும் இந்த 3 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 3 சுருக்குனா ஒரு தடவை. இந்த 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 10 சுருக்குனீங்கன்னா 2 தடவை. பிறகு இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, அந்த 10 கிட்ட உள்ள 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை. அப்ப ஆன்சர் 8ல் 1 வந்திருக்கா? 8ல் 1. ஓம் சார். சரி, அப்ப இதுதான் பெருக்கல். சரியா? இப்ப இந்த ஏ கேள்வியில உள்ள 8ம் பி கேள்வியில உள்ள 8ம் 16 கேள்வி இருக்குது. திரும்ப திரும்ப கொஞ்சம் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்ததுக்கு மூவ் ஆகலாமா? ஓகே சார் மூவ் ஆகலாம். இதுல கொஞ்சம் கேள்வி இருக்குது. இத நீங்க செய்து பாருங்க. ஏதாவது விளங்காம இருந்துச்சுன்னு சொன்னா
என்கிட்ட கேட்கலாம் அடுத்த கிளாஸ்ல. சரியா? இப்ப இந்த கலப்பு பின்னம் வந்தா நீங்க முதல்ல என்ன செய்யணும்? கலப்பு பின்னத்தை முறைமை இல்லா பின்னமாக மாத்தி முறைமை இல்லா பின்னமா மாத்தி போட்டுட்டு தான் நீங்க கேள்வியே செய்யணும். அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? முறைமை இல்லா பின்னமா மாத்தி போட்டு தான் நீங்க இன்னைக்குல செய்யணும். நான் இதுல இந்த 11வது கேள்வியையும் 12வது கேள்வியையும் இதிலே விளங்கப்படுத்தி விடுறேன். சரி, 11வது கேள்வி 5 மேல் 2 பெருக்கல் அடையாளம் 2 மேல் 1. இதை நீங்க மாத்துனீங்கன்னா 2 பெருக்கினா 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5. ஸோ 2 மேல் 5. அப்ப எங்களுக்கு இங்க சுருக்குறதுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது சார். இருக்கு. இந்த 5 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2ல் 1. ஃபைனல் ஆன்சர் 2ல் 1. சரியா மகள்? 2ல் 1. கொஞ்சம் விளங்கப்படுத்திடுமா? சரி, திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. திரும்ப ஒருக்கா ஒயிட் போர்டை கவனிங்க. கேள்வி இதுதான். 11வது கேள்வி 2ல் 5ல் 2 பெருக்கல் அடையாளம் 2ல் 1 பெருக்கல் அடையாளம் 2உடன் 2 மேல் 1. சரி, அப்ப இந்த கேள்வியில முதலாவது கலப்பு பின்னத்தை முறைமேற்ற பின்னமா மாத்திக்கிறோம். அப்ப இந்த முழு எண்ணையும் இந்த பகுதி எண்ணையும் பெருக்கி வர்ற விடையோட தொகுதி எண்ணை கூட்டணும். அப்ப 2 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5, பகுதி எண் மாறாது. இப்ப இங்க எங்களுக்கு சுருக்குறதுக்கு இருக்க பெருமானங்களை நாங்க சுருக்கலாம். அப்ப இந்த 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை. அப்ப கீழே பாருங்க, இங்கனைக்குல 1, இங்கனைக்குல 1, இங்கனைக்குல 2 இருக்குது. 1 தர 1 தர 2. மேல எல்லா இடத்துலயும் 1 தான் இருக்குது. ஆகவே விட 2ல் 1. சரியா? ஓகே சார். அப்ப கிளியர் தானே? ஓம் சார். 12வது கேள்வி நீங்க செய்றீங்களா? அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துறேன். ஓகே சார். ஓகே சார். 12வது மட்டுமா சார்? 12வது மட்டும். ஓகே சார் செஞ்சாச்சு. சரி, 12வது கேள்வியில முதல்ல நாங்க அத கலப்பு பின்னமா மாத்திக்கிறோம். கலப்பு பின்னமா மாத்தினீங்கன்னா எனக்குல 4ல் 3 பெருக்கல் அடையாளம் 5ல் 2 பெருக்கல் அடையாளம் 1 6 6, 6ஓட 1 கூட்டினீங்கன்னா 7. அப்ப 6 மேல் 7. சரியா மகள்? சரியா மகன்? இந்த 3 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 6 சுருக்குனீங்கன்னா 2 தடவை. சரியா? ஓகே சார். சரி, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை. அப்போ உங்களுக்கு விட வரும் 20 மேல் 7. சரியா? 20 மேல் 7. சரி சார். ஓம் சார். வந்திருக்கா? 20 மேல் 7. 20 மேல் சார். அப்ப அதுல மத்த 10 கேள்வியும் இந்த 2 கேள்வி தான் இதுல கொஞ்சம் கடினமான கேள்வி. அப்ப அது 2ஐயும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். மத்த 10 கேள்வியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தா அடுத்த கிளாஸ்ல நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சரியா? சார் 12வது கொஞ்சம் ரிட்டன் விளக்கப்படுத்திடுமா சார் ப்ளீஸ்? 12வது கேள்வி தான் இப்ப விளங்கப்படுத்தினேன் மகள். திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்தணுமா?
12வது கேள்வியில இதுல நிறைய சுருக்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? நீங்க வந்து சொல்லாம என்கிட்ட கேக்குறீங்க, அந்த கலப்பு பின்னத்தை எப்படி முறைமேற்ற பின்னமா மாத்துறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு சிக்கல். சரியா? முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கணும். முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி அதோட தொகுதி எண்ணை கூட்டணும். அப்ப இது 4ன் மேல் 3, இது 5ன் மேல் 2, 1ஐயும் 6ஐயும் பெருக்குவீங்க 6, 6ஓட 1 கூட்டினீங்கன்னா 7. அப்ப தொகுதி எண்ணில் 7 இருக்கும், பகுதி எண்ணில் 6 இருக்கும். இப்ப இங்க சரியா இந்த 2 சுருக்குங்க ஒரு தடவை, இந்த 6 சுருக்குங்க 3 தடவை. இப்ப இந்த 3ஐயும் நேரடியா சுருக்கிடலாம் தானே. அப்ப எங்களுக்கு இங்க 5 இருக்குது, இங்க 4 இருக்குது, இங்க 1 தான் இருக்குது. மேல இங்கே 1, இங்கே 1, இங்கே 7. அப்ப மேல ஃபுல்லா 7 இருக்கும். 4ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 20, 20 1ஆல பெருக்குனா 20 தான். இப்ப 20ல் 7 விட. சரியா? ஓகே சார். அப்ப இப்படி கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. சரியா? சார் ஓகேவா? சொல்லுங்க. சார் நான் வந்து ப்ராப்பராக அந்த வகுக்கல்லாட்டி லாஸ்ட்டுக்கு வேற வீடியோல வந்து எங்களுக்கு அந்த வகுக்க கூடியமை வரும் தானே சார்? அப்படியும் பிரச்சனை இல்லை. பெஸ்ட்லயே சுருக்கி போட்டுட்டு செய்யறதும் செய்யலாம். எல்லாத்தையும் பெருக்கி போட்டு இறுதியாகவும் நீங்க என்ன செய்யலாம், சுத்தலாம். இப்ப இங்கனைக்குல 3, இங்கனைக்குல 2. சரியா? 2 6, 6ஐயும் 7ஐயும் பெருக்குனீங்கன்னு சொன்னா 42. கீழே 4 5 20, 20ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 120. அப்ப 120ன் மேல் 42 6ஆல சுருக்கி விட்டா 20ன் மேல் 7 அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து ரிஸ்க். ஏன்னா அது பெரிய பெரிய பெருமானங்களை கொண்டு வந்து விடும். அப்ப அதுக்கு தான் இலகுவா இப்படி செஞ்சு விட்டுறலாமே, வாய்ப்பாடு இருந்தா சுருக்கலாமே. விளங்கிச்சா? ஓம் சார். அப்ப அதனால வேண்டி எது உங்களுக்கு இலகுவானதோ அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே தானே? அப்ப இதுல பிரச்சனை இல்லையா யாருக்கும்? சரி, அடுத்த ஹெடிங் போடுங்க. பின்னங்களை வகுத்தல். பின்னங்களின் வகுத்தல். சரியா? சரியா மகள்? பின்னங்களின் வகுத்தல் போட்டீங்களா? ஓம் சார். சரி, இந்த பின்னங்களோட வகுத்தல்ல ஒரு விதிமுறையை நாங்க இங்க கையாள்வோம், கடைபிடிப்போம். இந்த பின்னங்கள்ல இந்த வகுத்தல்ல பாருங்க, இங்கனைக்குள்ள வகுத்தல் அடையாளம் இருக்குது. இந்த வகுத்தல் அடையாளத்தை நீங்க பெருக்கலாக மாத்தணுமா இருந்தா இந்த வகுத்தலுக்கு பின்னுக்குள்ள சரியா எண் நிகர் மாற்றம் அடையும். அப்ப இதுக்கு கீழே 1 இருக்குன்னு சொல்லி கருதுனீங்கன்னா இந்த 1 மேல வந்துருவாரு, இந்த 2 கீழே வரும். அதுதான் நிகர் மாற்றம். அப்ப நான் இது 2ன் மேல் 1ன்னு தான் இங்க எழுதுவேன். இந்த பக்கம் 3ன் மேல் 4 எந்த மாற்றமும் இருக்காது, அவர் அப்படியே தான் இருப்பாரு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார் இது வந்து கிரேட் 8 அந்த சிலபஸ் தானே, நான் மீட்டு தானே செய்றோம். சார். இப்ப இது அதாவது கொஞ்சம் எனக்கு இந்த பின்னுக்குள்ள பாடத்துக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் செஞ்சுக்கிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் லேசா ஒரு நுணுப்பில் மேய்தல், ஒரு சின்ன டச்சப் உண்டு. அதை செய்துட்டேன்னு சொன்னா தான் அங்கிட்டு உள்ள விஷயத்துக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதனால இதுல ஒரு 2 கேள்வியை விளங்கப்படுத்தி விட்டு போவேன் அப்படின்னு நினைச்சேன். சரியா? ஓகே. தேவையான நோட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார்
எக்ஸ்கியூஸ் மீ கவரேஜ் சார். ஓகே ஓகே, அந்த கவரேஜ் கொஞ்சம் போயிட்டு அதுதான் உள்ள பிள்ளாடி பிரச்சனை இல்லை. சரி சார் ஓகே, எனக்கு இப்ப இன்னொரு டவுட் சார். கேளுங்க கேளுங்க கேளுங்க. சார் அந்த நிகர்மாற்று செஞ்சுட்டு சார் வரக்குள்ள அந்த விடையில இந்த நாளையும் ரெண்டையும் சுருக்கலாம் தானே சார்? இப்போ அதுதான் சுருக்கியிருக்கேன், நாளையும் ரெண்டையும் சுருக்கியிருக்கேன். இந்த அப்ப ரெண்டை சுருக்குனா ஒரு தடவை, நாளை சுருக்குனா 2 தடவை, 3 மேல் 2 விட. ஓகே சார். சார் நீங்க கவனிக்கல ஸ்கிரீனை? இல்ல சார், எனக்கு அது செஞ்சு காட்டாத மாதிரி தான் சார் விளங்குனது, கொஞ்சம் ஸ்டெக் ஆகி. ஓகே, இல்ல அந்த மைக்கை ஒன் பண்ணி கதைக்கும் பொழுது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். சரி இப்போ ஓகே தானே? அந்த கவரேஜ் கொஞ்சம் ஓகே. பிரச்சனை இருக்கு. டக்குன்னு இப்ப ஓகே ஆயிட்டு. சரி, அப்ப இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அப்ப வகுத்தல் அடையாளத்தை பெருக்கலாக மாத்தணுமா இருந்தா அதுக்கு பின்னுக்குள்ள பின்னம் வந்து நிகர் மாற்றம் அடையணும். அதுதான் இந்த ரூல்ஸ். சரியா மகன்? சரியா மகள்? அடுத்தது பாருங்க, 7 மேல் 2 வகுத்தல் அடையாளம் 2 மேல் 1. அப்ப இந்த வகுத்தல் அடையாளத்தை நாங்க பெருக்கலா மாத்திட்டோம்னு சொன்னா 2 மேல வந்துருவாரு, 1 கீழே இருப்பாரு. அதாவது இது மேல போவோம், இந்த 1 கீழே வந்துடும். அப்ப நிகர் மாற்றம். இதுக்கு பின்னுக்குள்ள வகுத்தல் அடையாளத்துக்கு பின்னுக்குள்ள, முன்னுக்குள்ள மாத்தினீங்கன்னா சிக்கலாகி போயிடும். அப்ப முன்னுக்குள்ள பின்னா அப்படியே தான் இருக்கும். அப்ப இங்க விட சுருக்குறதுக்கு இங்க இல்ல, அதனால 7 மேல் 4 தான் இங்க விட. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அப்ப இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? நோ சார். அப்ப இதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை தானே? அப்ப வகுத்தல்ல இப்படி இருந்தா வந்தா செய்து கொள்ளணும். வகுத்தல் அடையாளத்தை பெருக்கலா மாத்துனா அதுக்கு பின்னுக்குள்ள பின்னம் நிகர் மாற்றம் அடைய வேண்டும். பின்னம் இல்லாம முழு எண் ஒன்று இருந்தா அந்த முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு முழு எண்ணுக்கு கீழேயும் 1 இருக்குது. அப்ப அந்த 1 மேல வந்துருவாரு. இந்த முதலாவது கேள்வியில அதைத்தான் செய்தேன். இந்த முதலாவது கேள்வியில அந்த வேலையை தான் செய்தேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. சரிதானே? அப்ப ஓகே தானே? ஓகே சார். அப்ப இவ்வளவு தான் அந்த பின்னங்களோட வகுத்தல். இப்ப மெயின் பிக்சருக்கு இப்ப நாங்க போறோம். இன் இடம்பெறும் கோவைகளுக்குரிய பின்னங்களை சுருக்குதல். சரியா? இன் இடம்பெறும் கோவைகளுக்குரிய பின்னங்களை சுருக்குதல். இது தரம் 9ல உள்ள விஷயம். நல்லா பார்த்து கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகேவா சார்? அப்ப இந்த இலக்குல இதை சுருக்கும் பொழுது இந்த இன்னுக்கு பதிலாக நாங்க இங்க பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தலாம். அப்ப இன் வந்தாலும் பெருக்கல் அடையாளம் வரும், இல் வந்தாலும் பெருக்கல் அடையாளம் வரும். இந்த 2 சொற்கள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இல், இன் இந்த 2 சொற்களுக்கு கணிதத்துல பெருக்கல் அடையாளம் பயன்படுத்தலாம். அப்ப ரூபா 100. சரியா? அந்த மைக்க ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்க கவனிச்சா நல்லா, அங்க யாரோ பேரண்டோட காய்ச்சிக்கிட்டு இருக்க மைக் இருக்குது. அப்ப இந்த 100க்கு கீழே 1 இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இது வந்து 2 பின்னங்களோட பெருக்கல் மாதிரி. அதனால இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 100 சுருக்குனீங்கன்னா எத்தனை தடவை? நூற சுருக்குனா எத்தனை தடவை? 50 தடவை. 50 பிராக்டிகலாவும் நாம பார்க்கலாம். பிராக்டிகலா பார்க்கும் பொழுது 100 ரூபாவோட அரைவாசி எவ்வளவு கேட்டிருக்காரு. 100 ரூபாவோட அரைவாசி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சொல்லுங்க. சார் நீங்க கதைக்கிறது வந்து திக்கி திக்கி வருது சார். எனக்கு விளங்குது. ஏன்னா கவரேஜ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, ஒன் மினிட் இருங்க. இப்போ ஓகேவா? சரி, அந்த எல்லாரும் மைக்க ஆன் பண்ண வேணாம். சரி, இந்த டைமுக்கு கொஞ்சம் நினைக்கல கவரேஜ் மிஸ் ஆகும்.
எல்லாரும் மைக்கை ஆன் பண்ணாதீங்க. அப்பதான் நான் உங்களுக்கு பேசுறது கிளியரா கேட்கும். சரியா? இது சரியா? திரும்ப இதை விளங்கப்படுத்துறேன், கவனிச்சு கொள்ளுங்க. திரும்ப இதை விளங்கப்படுத்துறேன். இது வந்து இன் இடம்பெறும் கணித செய்கை. சரியா? இன் இடம்பெறும் கணித செய்கை. அப்ப இன் அப்பலாட்டி இல் இந்த ரெண்டு சொற்கள் வந்தா நாங்க நேரடியா பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தலாம். நேரடியா என்ன அடையாளத்தை பயன்படுத்தலாம்? பெருக்கல் அடையாளம். பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தலாம். அப்ப இங்க இப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ரூபாய் 100 இருக்குது. அப்ப ரூபாய் 100 வந்து ஒரு முழு எண். அப்ப ரூபாய் 100 முழு எண்ணா இருந்தா அதுக்கு கீழே 1 இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப அதனால இந்த 100ஐயும் இந்த 2ஐயும் எங்களுக்கு சுருக்கலாம். ஏன்னா 100ம் 2ம் இரட்டை எண்கள். அப்ப இங்க 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 100 சுருக்குனீங்கன்னா 50 தடவை. அப்ப கேட்டிருக்க கேள்வி ரூபாய் 100ல அரைவாசி எவ்வளவு? சாதாரணமா எங்களுக்கு பிராக்டிகலா தெரியும். ரூபாய் 100ல அரைவாசி எவ்வளவுன்னு சொல்லி. ரூபாய் 100ல அரைவாசி 50 ரூபாய். இதை நாங்க இங்க கணித ரீதியாக சுருக்கி விடை எடுத்து எங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகே, அப்ப இந்த லெக்கல என்ன சொல்லித்தாரேன்? இன் சொல் வந்தா, இல் சவுண்ட் வந்தா அந்த லெக்கல நாங்க பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தலாம். சரியா மகன்? சரியா மகள்? ஆம் சார். ஓகே சார். வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு. ஓகே சார், நோட் பண்ணியாச்சு. சார், அப்ப இன் அப்பலாட்டி இல் அந்த இடங்கள் வந்தா நாங்க நேரடியாக என்னத்தை பயன்படுத்தலாம்? பெருக்கல் அடையாளம் பயன்படுத்தலாம். சரி, இப்ப இத பாருங்க. 20 5ல் ஒரு பங்கு கேட்டிருக்காரு. 20ல 5ல் ஒரு பங்கு. அப்ப 20 5ல் ஒரு பங்கை நாங்க காணணுமா இருந்தா 20 பெருக்கல் அடையாளம் 5ன் மேல் 1. இந்த 20க்கு கீழே 1 இருக்குன்னு கருதுனீங்கன்னா இந்த 5 சுருக்குனா ஒரு தடவை, 20 சுருக்குனா எத்தனை தடவை? 4 தடவை சார். அப்ப 20ல 5ல ஒரு பங்கு 4. அப்ப 20 5 சமபகுதிகளாக பிரிச்சுட்டு அதுல 1 தான் இங்க கீழே கேட்டிருக்காரு. அப்ப 20 5 சமபகுதிகளாக பிரிச்சா 4 4 4 4ன்னு வரும். 5 4 இருப்பாரு. அதுல ஒரு பங்கு 4 அப்படின்னு சொல்லி வரும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே. அந்த கவுண்ட் வாரலுக்குள்ள நாங்க என்னத்தை பயன்படுத்தணும்? பெருக்கல் பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தணும். சரிதானே? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார், நோட் பண்ணியாச்சு. சரியா? நோட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க. இப்ப இது 3ன் மேல் 2 இன் 2ல் 1. அப்ப 3ன் மேல் 1 பெருக்கல் அடையாளம் 2ல் 1. இங்க சுருக்குறதுக்கு இல்ல. அப்ப நேரடியா இங்க பெருக்கி விடையை போடலாம். 6ல் 1. சரியா? 6ல் 1. ஓகே தானே? சரி சார். ஓகே சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இன் வார இடங்களுக்கு பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தலாம். இன் வார இடங்களுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம்? பெருக்கல் அடையாளம். பெருக்கல் அடையாளம். சரி, இதை நோட் பண்ணியாச்சா? ஓ சார். சரி, மேல் 2 இன் 2ல் 1.
அக்கா இந்த பிங்க் கலர் பேக்க கொண்டு வாவே. பிங்க் கலர் பேக்க நோட் கொண்டு பண்ணுங்க. வா. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? ஓம் சார். சரி, அது என்னன்னா இந்த கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை. சரி, இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? ஓம் சார். சரி சரி. மூன்றில் 2 இன் 2ல் 1 பெருமானத்தை காண்போம். அப்ப 3ன் மேல் 2 பெருக்கல் அடையாளம் 2ல் 1. இங்க இந்த இரண்டையும் சுருக்கலாம். அப்ப இங்க ஒரு தடவை, இங்கேயும் ஒரு தடவை. சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு? 3ல் 1. 3ல் மேல் 1. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? விலங்கு 3ன் மேல் 2 இன் 2ல் 1 இன் பெருமானத்தை காண்க. அந்த இன் அடையாளத்துக்காக வேண்டி நாங்க பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தலாம். இதுக்காக வேண்டி பெருக்கல் அடையாளம். அப்ப 3ன் மேல் 2 பெருக்கல் 2ல் 1. 2 2 மடங்கு. 2 2 இரட்டை எண்கள், வாய்ப்பாட்டுல வார எண்கள். மடங்குனால 2ஐயும் சுருக்குனீங்கன்னா விட வந்து 3ன் மேல் 1 ஆன்சர். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே தானே? நோட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார் நோட் பண்ணி சார் நோட் பண்ணியாச்சு. சரி சரி, இப்ப இங்க பாருங்க. இதுல முதலாவது எண் வந்து கலப்பு பின்னத்துல இருக்குது. அப்ப முதலாவது எண் கலப்பு பின்னமா இருந்தா கட்டாயம் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? முறைமை இல்லா பின்னத்துக்கு மாத்திக்கலாம். முறைமை இல்லா பின்னத்துக்கு மாத்திக்கிறோம். மத்ததெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 4 5 5, 5ஓட 4 கூட்டினீங்கன்னா 9. சோ 5ன் மேல் 9 அப்படின்னு சொல்லி இருப்பார். அப்ப எங்களுக்கு இப்ப இதுல சுருக்கக்கூடியதை நாங்க சுருக்கி கொள்ளலாம். அப்ப இதுல யாரையும் சுருக்கலாம்? 9 3. 9 9 சுருக்கலாம். 3ல 3 ஒரு தடவை, 9ல 3 3 தடவை. 3 தடவை. விட 5ன் மேல் 6ன்னு சொல்லி 5 மேல் 5 6. இப்ப இந்த விடைக்கு உங்களுக்கு புள்ளி தர மாட்டாரு. இந்த விடை இருந்தா புள்ளி தர மாட்டாரு. அப்ப இத நாங்க கட்டாயம் மாத்தணும். இது ஒரு முறைமையற்ற பின்னம் மாத்தணும். அப்போ 1உடன் 5ன் மேல் 1 ஆன்சர். 1உடன் 5ன் மேல் 1 ஆன்சர். சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். சரி, அப்ப கிளியர் தானே எல்லாருக்கும்? கிளியர் சார். சரியா? சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இன் வார இடங்களுக்கு பெருக்கல் அடையாளத்தை நாங்க பயன்படுத்தலாம். அப்படி பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தினா மடங்குகள் இருக்குமா இருந்தா அந்த மடங்குகளை சுருக்கி போட்டுட்டு பிறகு நாங்க பெருக்கி ஆன்சர் எடுக்கணும். அந்த ஆன்சர் எடுக்கும் பொழுது முறைமையற்ற பின்னங்கள் வந்துச்சுன்னு சொன்னா கலப்பு பின்னத்துல விடையை கொடுக்கணும். என்னத்துல விடையை கொடுக்கணும்? கலப்பு எண்ல சார். பின்னத்துல விடையை கொடுக்கணும். சரி, இன்னும் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துருவோம். சரி, இப்ப இதை பாருங்க. 500 மீட்டர் தந்திருக்காரு. இந்த 500 மீட்டர்ல 5ல 3 பங்கு நாங்க எத்தனைன்னு சொல்லி கொடுக்கணும். 5ல 3 பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப முதல்ல 500 வந்து 5 பங்கா நாங்க பிரிக்கணும். சமனான 5 பங்கா நாங்க பிரிக்கணும். அப்ப 500 சமனான 5 பங்கா பிரிச்சா ஒவ்வொரு பங்கும் 100 சொல்லி இருக்கும். ஒவ்வொரு பங்கு 100ன்னு சொல்லி இருக்கும். அப்ப அதுல 3 பங்குன்னு சொன்னா 3 100 நீங்க எடுக்கணும். எத்தனை 100 எடுக்கணுங்க? 3 100. அப்ப இந்த 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 500 சுருக்குனீங்கன்னா 100. அப்ப இங்க வைக்கல 100 மீட்டர்னு இருக்க போகுது. பிறகு இந்த 100ஐயும் 3ஐயும் பெருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு விட வந்துடும். அப்ப 300 மீட்டர். ஓகே, விளங்கிச்சா எப்படி 300 மீட்டர் வந்துச்சுண்டு? ஓம் சார். அப்ப இந்த மாதிரி தான் செய்ய வேண்டி இருக்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். கிளியர் தானே? கிளியர் சார். நோட் பண்ணிட்டீங்களா?
ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். சரியா? சரி, இந்த இதுல கொஞ்சம் கேள்வி இருக்குது. இதுல கொஞ்சம் கேள்வி இருக்கு. நான் எல்லா கேள்வியும் தரல. முதலாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி, ஐந்தாவது கேள்வி, ஏழாவது கேள்வி. இந்த 4 கேள்வியை மட்டும் செய்ய பார்ப்போம் டக்குன்னு. முதலாவது, மூன்றாவது, ஐந்தாவது, ஏழாவது, அதை மட்டும் செய்யுங்க. சரி, பாப்போமா? One minute, sir. முதலாவது கேள்வி 5ல் 4 இன் 3ன் மேல் 2. அப்ப 5ல் 4 பெருக்கல் அடையாளம் 3ன் மேல் 2. ஆகவே இங்க சுருக்குறைக்கு இல்ல. 5ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 15, 4ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 8. சரியா? Okay, sir. சரி. அடுத்தது மூன்றாவது கேள்வி. 8ன் மேல் 5 இன் 5ன் மேல் 2. அப்ப 8ன் மேல் 5 பெருக்கல் அடையாளம் 5ன் மேல் 2. இந்த 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 5 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 8 சுருக்குனீங்கன்னா 4 தடவை. ஸோ விட வந்து 4ல் 1. ஓகேவா? 4ல் 1. ஓம் சார். சரியா? ஐந்தாவது கேள்வி. 1உடன் 4ல் 3 இன் 7ல் 2. அப்ப இத கலப்பு பின்னமா மாத்தணும். 1 நாள் 4, 4ஓட 3 கூட்டினீங்கன்னா 7. அப்ப 4ன் மேல் 7 பெருக்கல் அடையாளம் 7ன் மேல் 2. இந்த 7 சுருக்கலாம் ஒரு தடவை, இந்த 7 சுருக்கலாம் ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 4 சுருக்குனா 2 தடவை. ஸோ விட வந்து 2ல் 1. சரியா? 2ல் 1. ஓம் சார். சரி, அப்போ ஓகே தானே? Okay. சரி, ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வி. 5உடன் 2ல் 1 இன் 1உடன் 11ல் 3. ரெண்டு பக்கமும் கலப்பெண் இருக்குது. 2 10, 10ஓட 1 கூட்டினீங்கன்னா 11. அப்ப 2ன் மேல் 11, ஓர் 11 11, 11ஓட 3 கூட்டினீங்கன்னா 14. அப்ப இன் 11ன் மேல் 14. இந்த 11 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 11 சுருக்கலாம் ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 14 சுருக்குனீங்கன்னா 7 தடவை. ஸோ 1ன் மேல் 7ன்னு தான் இருக்கும். 1ன் மேல் 7. கீழே 1 இருந்தா என்ன செய்ய தேவையில்ல. கீழே 1 இருந்தா என்ன செய்ய தேவையில்ல. சார் ஒண்ணு போட தேவை சார். தேவையில்லை. கீழே 1 இருந்தா போட தேவையில்லை.
ஆகவே 7வது கேள்விக்கு விட வந்து 7 ஆன்சர். சரியா மகன்? சரியா மகள்? சரி, அப்போ ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார். சரியா. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? சரி, இப்ப இந்த இதுகளை கொஞ்சம் டக்குன்னு பார்ப்போம். சரியா, இதுகளை கொஞ்சம் டக்குன்னு பார்ப்போம். முதலாவதுல பாருங்க, ரூபாய் 64 கொடுத்துருக்காங்க, இன் போட்டிருக்காரு, 4ல 3 பங்கு கேட்டிருக்காரு. 4ல எத்தனை பங்கு கேட்டிருக்காரு? 3 பங்கு சார். 3 பங்கு. அப்ப ரூபாய் 64 இன் 4ன் மேல் 3. அப்ப இங்க ரூபாய் 64 பெருக்கல் அடையாளம் 4ன் மேல் 3. இந்த 64 கீழே 1 இருக்குன்னு கருதுனா 4 சுருக்குனா ஒரு தடவை, 64 4ஆல சுருக்குனீங்கன்னா 16 தடவை. எத்தனை தடவை? 14 16 தடவை. ஸோ அப்ப ஆன்சர் வந்து ரூபாய் 48. ஆன்சர் வந்து ரூபாய் 48. சரியா? ஓகே சார். சரி. ஓ சார் சார். 2வது கேள்வி, 400 கிராம் இன் 5ல் 2. ஸோ 400 கிராம் பெருக்கல் அடையாளம் 5ன் மேல் 2. 400க்கு கீழே 1 இருக்குன்னு கருதுனா 5ஐயும் 400ஐயும் சுருக்கலாம். இங்க ஒரு தடவை 400 சுருக்குனீங்கன்னா 80 கிராம். எத்தனை கிராம்? 400 சுருக்குனா 80 கிராம். ஓகேவா? 80 கிராம். ஓகே சார். அப்ப விடை வந்து 160 கிராம். விடை வந்து எத்தனை கிராம்? 160 கிராம் சார். யாருக்காவது 400 பிரிக்கிறது பிரச்சனை இருந்தா இந்த இப்படி போட்டு டக்குன்னு இப்படி பிரிக்கலாம். 400 5ஆல பிரிச்சுக்கலாம். அப்ப 4ல இல்ல, 40ல வந்து 8 தடவை, பிறகு 0 அப்படியே கீழே இறக்கி விட்டா அப்ப 80 அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிதானே? ஓகே சார். சார், அடுத்தது 3வது கேள்வி, 6 ஹெக்டேயர், அது HA போட்டா ஹெக்டேயர்னு சொல்லுவோம், இன் 3ல் 1. அப்ப இங்க 6 ஹெக்டேயர் பெருக்கல் அடையாளம் 3ல் 1. இந்த 6க்கு கீழே 1 இருக்குன்னு கருதுனா 3 சுருக்குனா ஒரு தடவை, 6 சுருக்குனா 2 தடவை. அப்ப விட வந்து 2 ஹெக்டேயர். எத்தனை ஹெக்டேயர்? 2. 2 ஹெக்டேயர் அப்படின்னு சொல்லுவோம். HA போட்டா ஹெக்டேயர். அந்த பாருங்க தமிழ்ல தந்திருக்காரு, ஹெக்டேயர் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, 4வது கேள்வியில 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் வச்சுக்கிட்டு கேள்வி செய்ய இயலாது. அப்ப நீங்க அதை 1000 மீட்டரா என்ன செஞ்சுக்கிறோம்? மாத்திக்கிறோம். இப்ப இந்த 8 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 1000 சுருக்குனீங்கன்னா 125. அப்ப விட 125 மீட்டர். சரியா? ஓகே சார். 125 மீட்டர். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரும், செய்யறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரியா? நோட் பண்றவங்க நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? இப்ப இந்த மாதிரி கேள்விகள் தான் கட்டாயம் எங்களுக்கு தேவை. இந்த மாதிரி கேள்விகள் தான் தேவை. இப்ப இந்த இடத்துல பாருங்க,
ஒரு காணியின் 3/5 பங்கிற்கு உரித்தான ஒருவர். ஒரு காணில வந்து அவருக்கு சொந்தமானது 3 பங்கு தான். இந்த 3 பங்குல 1/3 தனது மகளுக்கு கொடுக்கும்போது, அப்ப இதுக்கு இந்த 3க்கு பின்னுக்கு இல் சவுண்ட் அப்படி இன் சவுண்ட் இது இருக்கான்னு தேடணும். இந்த 3 பங்குக்கு பின்னுக்கு இல் சவுண்ட் இன் சவுண்ட் எங்கனையாச்சும் இருக்கா? இருக்கா எங்கனையாவது? நல்லா பாருங்க. இல்ல அந்த பாருங்க, நான் பெட்டி போட்டு காமிக்கிறேன். இப்ப இருக்குன்னு சொல்லுவீங்களே. அப்ப அதில் சொன்னா அதில் சொன்னா அது சகையில் அதில் அது சகையில் தமிழ் படிச்சு கொடுக்கலாது இங்க. அப்ப அந்த இலக்குல அந்த இல் சவுண்ட் இருக்கனால இந்த இலக்குல இங்க நிக்கல. நாங்க 3/1 என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம் இன் சவுண்டுக்கு. அப்ப 5 மேல் 3 எனக்குல இல். அப்ப இல் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அங்க விளையாட்டு விட்டு கொண்டு இருந்தா விளங்காது. அப்ப இப்படி வந்துருச்சு. ஆகவே 5/3 பெருக்கல் அடையாளம் 3/1. இப்ப யாரை இங்க வெட்டலாம்? 3ஐயும் வெட்டலாம். அப்ப வெட்டுனீங்கன்னா விட எவ்வளவு? 5/1 ஆன்சர். அப்ப அவரு மகளுக்கு கொடுத்ததுக்கு பிற்பாடு சரியா பாருங்க, ஒரு காணியின் 5/3 வந்து அவருக்கு சொந்தமானது. ஒரு காணியில வந்து 5/3 பங்கு அவருக்கு சொந்தமானது. காணியின் மொத்த பங்கு வந்து 5 பங்கு. 5/5 தான் அவரோட காணி. அந்த 5/5ல ஒருத்தருக்கு 5/3 பங்கு சொந்தம். ஒருத்தருக்கு 5/3 பங்கு சொந்தம். அப்ப அந்த 5/3 பங்குல 1/3 பங்கை தனது மகளுக்கு கொடுக்கிறார். அந்த 5/3ல அத 3 பகுதியா பிரிச்சா ஒரு பகுதியா மகளுக்கு கொடுக்கிறார். அப்ப மகளுக்கு கொடுத்த பகுதி வந்து 5/1. மகளுக்கு கொடுத்தது வந்து 5/1. அப்ப 5/3 மகளுக்கு 5/1 பகுதி கொடுத்துட்டாருன்னா இன்னும் அவர்கிட்ட 5/2 பங்கு பேலன்ஸ் இருக்கும். அவர்கிட்ட இன்னும் 5/5 எத்தனை பங்கு பேலன்ஸ் இருக்கும்? 5/2 பங்கு பேலன்ஸ் இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கிறோம். எங்களுக்கு முதலாவதாக தார பெரும் பின்னத்துக்கு பின்னுக்கு இல் சவுண்ட் இன் சவுண்ட் இருக்கான்னு தேடிக்கிறோம். இல் சவுண்ட் இன் சவுண்ட் இருக்கான்னு தேடிக்கொள்ளணும். அப்படி தேடுனீங்கன்னா ஓகே. சரி, இப்ப இங்க பாருங்க, நிமலனின் மாத வருமானம் 40,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நிமலன்ட மாத வருமானம் எவ்வளவாம்? 40,000. இந்த 40,000க்கு பின்னுக்கு எந்த இலக்குல இன் சவுண்ட் பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். அப்ப இன் சவுண்ட் பயன்படுத்தாரா? அப்பணத்தின். அப்ப இந்த 40,000 ரூபாய்க்கு இன்ன போட்டு 8/1 நீங்க கண்டுபிடிக்கணும். 40,000 ரூபாய்க்கு இன்ன போட்டு 8/1 நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப ரூபாய் 40,000 இன் 8/1. 8/1. அப்ப 40,000த்தையும் 8/1 பெருக்கலாம், சுருக்கலாம் தானே? சொல்லுங்க, சுருக்கேல்மா இயலாதா? சுருக்கலாம். அப்ப சுருக்குனீங்கன்னா இங்க வந்து ஒரு தடவை இங்க வந்து 5,000 வரும். எவ்வளவு வரும்? 5,000. செலவுக்கு எடுத்த பயணம் அப்பண எவ்வளவுண்டா 5,000 ரூபாய் சார். அப்ப கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓம் சார். சார் இதோட நிப்பாட்டுறேன். கொஞ்சம் கவரேஜ் மிஸ் ஆகுது. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா?
ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? பாய் சிஸ்டர். எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? நோ சார். சார் அப்ப இனிமே வர்ற கணித செய்கைகள் செய்ய முடியும் தானே? அது கணக்கா வந்தாலும் பிரச்சனை இல்லை, வண்ணமனையில வந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா பார்த்துக்கொள்ளணும். சரியா சார்? அப்ப குட் நைட். Bye, sir. Bye, sir. Bye, sir.